மகா, என்னம்மா அப்பா ரூம்ல வந்து படுத்திருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? ஏய், ஜுரம் கொதிக்குது. சரஸ்வதி, சரஸ்வதி வரங்க. ஏமா ஜுரம் நான் சொல்றது இல்லையா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? எப்படி கிடக்கா பாரு. என்ன எதுன்னு கேட்டியா? ஐயோ நான் வந்து கேட்டேங்க. அவதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா. அதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பொல்லாத வேலை. தொட்டு பாரு கொதிக்குது. சரி டாக்டரை கூட்டு போலாம். ரெடி பண்ணி கூட்டு வா. சரிங்க. சீக்கிரம் வாமா. என்னம்மா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஐயோ இப்படி கொதிக்குது. வாமா டாக்டர் போய் பார்க்கலாம். விடுமா, சொன்னா கேளு. ஒன்றும் இல்லை. இதோ வந்துட்டேங்க. ஏமா கிளம்புமா, இல்லன்னா உங்க அப்பா உனக்கு பதிலா எனக்கு மாத்திரை கொடுத்து பெட்ல படுக்க வச்சிருவாரு. நீ கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம் வா. மா, வாட்ரே, டேய் எந்திரா. நான் மச்சான் இந்த நேரத்துல அது இருக்கட்டும், நீ என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? வாட்டர் போர்டு போன இடத்துல லேட் ஆயிடுச்சுடா, அதான் பார்த்தேன். மாமா வீட்டுல இருந்து படுத்துட்டேன். அதுக்கு ஏன்டா வெளியே படுத்துட்டு இருக்க? உள்ள போய் படுக்க வேண்டியதானே? படுப்பேன். வாட்டர் கேனு ட்ரை சைக்கிள் எவனா தள்ளின்னு போயிட்டா நீ ஏன் வாங்கி கொடுப்ப? அது போட்டோம், நீ எதுக்கு வந்த அத முதல்ல சொல்லு. அவளை பார்க்கணும்டா. எவளை? மகாவ. வேணாண்டா, அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா அடிச்சு தொங்க விட்டுருவான்டா. சொன்னா கேள்றா. அவளை பார்க்காட்டியும் பரவாயில்லடா. அந்த பக்கம் போனா அவ மல்லிப்பூ வாசமாவது வரும்டா. அது போதும்டா எனக்கு. ஐயோ டேய், நீ கேம்ப் போயிட்டு வந்ததுலேயும் சரியில்லடா. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒழுங்கா பாத்துக்கோ. டேய் வாடா. டேய் 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 இருடா இருடா, வரேன்டா. எப்பா இருடா வரேன். இவன் கூட பெருந்தொல்லையா போச்சு. வாடா டேய். டேய் மகன் உங்க அப்பாடா, பார்த்தா தொலைச்சிடுவான்டா. இப்ப என்னடா பண்றது? கையில் எடுத்து போத்து. யாருப்பா இந்த நேரத்துல? யோ முனியா, நான் தான் யா வேலாயுதம். தெரியலையா? என்னப்பா இந்த பக்கம்? எனக்கு எதுனாச்சும் வேலை இருக்கும், வரேன் போறேன். நீ போர்வைய போதுன்னு போய் படம். வர வர உனக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்க மாட்டேங்குது. உன் கூட பெரும் ரோதனையா போச்சு. போ போங்க போங்க, எப்படியாவது போங்க. மச்சான் பயமா இருக்குடா எனக்கு. டேய் அவர் ரொம்ப நல்லவர்ரா, ஒண்ணுமே பண்ண மாட்டாரா. போடா. எதுவா இருந்தாலும் என்னை வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா. போடா. வணக்கம் சார், நான் மகாவோட கிளாஸ்மேட்டு. மகா 2 நாளாக ஸ்கூலுக்கு வரல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். மகாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நீ கிளம்பு. அண்ணே. என்னடா? அண்ணே, நம்ம மண்லாரிய தாசில்தார் மடக்கிட்டாருண்ணே. அப்படியே ஏத்தி அவனை கொல்ல வேண்டியதானடா. இன்னொரு தடவை எவனா நம்ம லாரியை மறிச்சானா அவன் அங்கே அடிச்சு சாவடிச்சு. என்னடா தம்பி, வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டேன். மகாவோட ஃப்ரெண்டா வேற போயிட்டு. நீ ஏதோ நல்ல எண்ணத்தோட தான் வந்த, நான் நம்புறேன். போ போடா. கொலகார பாவி. டேய் டேய் மச்சான், கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீ என்னன்னு கூப்பிட்ட? மச்சான்னு கூப்பிட்டேன். பேசாம நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி உறவு முறையிலாச்சும் சந்தோஷமா இருப்போம். டேய் அவளாம் ஒரு மனுஷனாடா, செருப்பால் அடிக்காத குறையா திட்டி வெளியே அனுப்புறான்டா. அவளாம் கவுன்சிலராடா, கொலகார பாவிடா அவன். அவனை விட்றா. மகாவை பாத்தியாடா? யார் அசிங்கப்பட்டா உனக்கு என்ன? உனக்கும் வேலை ஆகணும். அதுக்கு இல்ல மச்சி, மகா மகா வாங்கிக்காம படா. டேய் டேய் குமரேசா நில்றா. டேய் குமரேசா நில்றா. டேய் நில்றா. இப்போ உங்க எல்லாருக்கும் சூப்பர் கண்டக்டர் ஸ்டேஜை பத்தி சொல்ல போறேன். ஏ சூர்யா, என்னடா ஆச்சு உனக்கு? பாடம் நடத்திட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்க?
கவனிக்கணும்னு அக்கறை இல்லை? சாரி சார், உடம்பு சரியில்லை. ஆ போ, போய் டாக்டரை பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வா. சரி சார். ராத்திரி நீயும் தூங்க மாட்ற, என்னையும் தூங்க விட மாட்ற. அப்ப பகல்ல தூக்க வராம வேற என்னடா வரும்? சரி சரி வா, கிளாஸுக்கு போலாம். நான் வரலடா. என்னடா ஆச்சு உனக்கு? அப்பப்ப நெருப்பள்ளி நெஞ்சில கொட்டின மாதிரி மனசெல்லாம் வலிக்குதுடா. என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசுற? கேம்ப் போற வரைக்கும் நல்லா தானடா இருந்த. வாங்கிட்டு தான்டா கேட்டுட்டு இருக்கேன். மகாலட்சுமிடா. புரியலடா. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவ கூடவே இருக்கணும்னு அவ நினைப்பாவே இருக்குடா. வேணாண்டா, நீ ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி தெரியுது. இது ஆரம்பத்திலே வளர விட்டா ரொம்ப கஷ்டம். இதுக்கு எப்பயே ஒரு முடிவு பண்ணு. முடியலடா. நீ நினைச்சா முடியும்டா. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கிறியே, அது நீ நினைச்சதுனால தான். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வரியே, அதுவும் நீ நினைச்சதுனால தான்டா. ஏன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் மார்க் வாங்கினேனா இப்ப பாஸ் மார்க் வாங்குறேனா உன்னை பார்த்து நான் நினைச்சதுனால தான்டா. முடியும்டா, நீ நினைச்சா கண்டிப்பா முடியும். என்னால அவளை மறக்க முடியலடா. உங்க அப்பா மாதிரி நம்ம ஒன்றும் பணக்காரங்க கிடையாதுடா, சாதாரண மிடில் கிளாஸ் தான். நான் எங்க அப்பா சம்பாத்தியத்தில் வந்து படிக்கிறேன். ஆனா நீ அப்படி இல்லடா. உங்க அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு உன்னை படிக்க வைக்கிறாங்க. அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. எங்க வீட்டு நிலைமையை நினைச்சுதான் நான் வாட்டர் கேன் போட்டுட்டு இருக்கேன். அந்த வேலை கூட உங்க அம்மாவை நினப்பிலையடா. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம்டா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுடா. உன்னையே நம்பிட்டு இருக்க உங்க அம்மாவை ஏமாத்திராதுடா. வர வர நீ எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறதே இல்ல. தோச்ச துணியில எல்லாம் அழுக்கு அப்படியே இருக்கு. இது தோச்ச துணியா இல்லையானே என் வீட்டுக்காரர் என்ன பிடிச்சு திட்டுறாரு. இத பார், உன்னை வேலைக்கு வச்சுட்டு என்னால என் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. இதோட வேலையை விட்டு நின்னுக்க. ஐயோ அம்மா, திடீர்னு வேலையை விட்டு நின்னுடுனா நான் என்னம்மா பண்ணுவேன்? என் புள்ளைய நான் எப்படிம்மா படிக்க வைப்பேன்? அம்மா, என் புள்ள என்ன தானமா நம்பிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன விட்டா யாருமே இல்லையம்மா. உன் புள்ள புராணத்தை பாடுறதுக்கு தான் உனக்கு நேரம் சரியா இருக்கு. வேலை இங்க ஒழுங்காவா பாக்குறேன். மாசம் மாசம் சம்பளத்தை மட்டும் கரெக்டா கேட்டுடுறேன். அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருமா. இனிமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். சரி சரி, இனிமேலாவது வேலையை ஒழுங்கா செய். நானே வேலையை விட்டு நிறுத்துற மாதிரி வச்சுக்காத. சூர்யா, ஐயா, ஏன் அழுதுட்டு இருக்க? ஐயோ, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு கண்ணத்தோட. கோகிலாமா பேசுனத கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாம்மா. சம்பளம் கொடுக்கறவங்க 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? சாரிம்மா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேம்மா. இனிமே பொய் சொல்ல மாட்டேம்மா. ஒழுங்கா நடந்துக்கிறேம்மா. எனக்கு நீங்க தாம்மா வேணும். அம்மா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்க போவாதீங்கம்மா. நான் வேணா பார்ட் டைம்ல ஏதாவது வேலைக்கு போறேம்மா. ஏயா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்யா. நீ நல்லா படிச்சா மட்டும் போதும். வீட்டுக்கு போலாம் வாங்கம்மா. நீ போயிட்டே இருயா. தனமா வீட்டுல வேலை அப்படி அப்படியே இருக்கும். நான் போய் பார்த்துட்டு 1 மணி நேரத்துல ஓடி வந்துடுறேன். சரியா? சரிம்மா. எங்கெங்கயோ பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். அவனை பார்த்து 3 நாள் ஆச்சுடி. எங்க போயிட போறான்? இங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். அப்படி அனாவசியமா பேசாத. அப்படிலாம் சுத்துற ஆள் இல்ல அவன். தோடா கோவத்தை பாரு. நீ இப்ப அவனை பாக்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறியா? அணை கட்டிட்டாளுங்களா? கூப்பிட்டா நிக்க மாட்டியா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இவ்ளோ பெரிய உடம்ப வச்சுட்டு எங்களை பார்த்து பயந்து ஓடுற? பேய பார்த்தா ஓடதான் செய்வாங்க. என்னது? ஐயோ சும்மா இருங்கப்பா. சூர்யா எங்க? கேக்குறால சொல்லு. எனக்கு தெரியாது. நிஜமா உனக்கு தெரியாதா? சரிப்படாது மகா, விட்டுரு. இல்ல நான் என்ன நான் தான் சொல்றேன்ல, அவன் பாவம் மகா, விட்டுரு. நவருங்க, சும்மா நம்ம உயிரை வாங்கிட்டு. மகாவை பார்த்து
இன்றோடு 4 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 4 நாட்களும் எப்படி இருந்தேன் என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் மகாவை பார்க்க வேண்டும், மகாவுடன் பேச வேண்டும் என்று மனம் துடியாய் துடித்தாலும் அம்மாவின் நிலைமையும் குடும்பத்தின் சூழ்நிலையையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது சில நாட்கள் மகாவை பார்க்காமல் இருப்பதே நல்லதென்று மனதிற்கு படுகிறது. எப்படிமா இருக்கேன்? உனக்கு என்னடிமா குறைச்சல்? எதை போட்டாலும் அழகா இருக்கும், எப்படி பார்த்தாலும் அழகா இருப்ப. ஆமா, இவ்வளவு அழகா எங்கம்மா கிளம்பிட்ட? ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்மா. திரும்ப போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா, பத்ரம். ஏய், அவங்க தான் சூர்யா அம்மா. அம்மா, சூர்யா வீட்டில் இருக்காம்மா. நீங்க யாருமா? நாங்க சூர்யா கூட படிக்கிறோம், ஒரு நோட்டு வாங்கணும். வீட்ல தான் இருக்கான், போய் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. அப்படிதான் தெரியுது. நானே இப்பதான் பாக்குறேன் முறையா. அண்ணே, வாமா வாங்க மாப்ள. வணக்கம் உட்காருங்க. மச்சான். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். சரஸ்வதி இதோ வந்துட்டேங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. சரஸ்வதி வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க நீ? நல்லா இருக்கேன். நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேண்ணா. உட்காருங்க. காஃபி எடுத்துட்டு வா. கொண்டு வரேங்க. என்ன மாப்ள திடீர்னு இந்த பக்கம்? இங்க ஒரு வேலையா வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, அப்புறம் மச்சான், வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. கார்த்திக் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கா. எப்பவும் மகா ஞாபகம் தான். இருக்காதா பின்ன? மகா பிறந்தப்பவே கார்த்திக் இருந்தாலும் முடிவு பண்ணது தானே. இந்தாங்க. மகா எங்க இருக்கா? நீ உள்ள இருக்காளா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, கூப்பிடுங்களேன். ஐயோ, ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு இப்பதான் கிளம்பி போனா. ஓ, லீவ் ஆச்சே, வீட்ல இருப்பான்னு பார்த்தேன். இன்னைக்கும் கிளாஸ்க்கு போயிட்டாளா? அதனால என்ன, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் போய் அவளை கூட்டு வந்துறேன். சரியா? சரி மச்சான், உட்காருமா. உட்காருங்க அண்ணி. சரி. அப்புறம் அண்ணி, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மகா, சூர்யா, என்னால முடியலப்பா. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பழைக்கிறேன். நீ எனக்கு வேணும் சூர்யா. நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல மகா. உன்னை மறக்க நினைச்சாலும் உன் நினைப்பு என் உயிருக்குள்ள இருந்து உருக்கிக்கிட்டே இருக்கு. நீ எனக்கு வேணும் மகா. இப்போ கூட உன்னை நினைச்சிட்டே தான் இருந்தேன். இப்படி திடீர்னு வந்து நிப்பன்னு எதிர்பார்க்கல. எனக்குள்ள நீ இருக்க, உனக்குள்ள நான் இருக்கேன். உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பார்க்கலாம்.